தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற நேரடி ஒளிபரப்பாகும். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யாரென்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள். பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? அவரே என் இறைவன், அவன் தாள் நான் பணிவேன். அவன் தாள் நான் பணிந்தார் அகமே மகிழ்ந்திருப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதலாவது ஞாயிறை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். தவக்காலம் என்பது கடவுளுடனும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுடனும் இருக்கக்கூடிய உறவினை புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு வாய்ப்பாக கருத முடியும். இறைவன் தனது பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக நம்மை மீட்டார் என்பதையும், அதே வழியில் நாங்களும் எங்களுடைய அன்பு பயணத்தை தொடர்வதற்கும் நாங்கள் இந்த தவக்காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த திருப்பலியை நாங்கள் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய குற்றம் குறைகளையும் நாங்கள் நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களே சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருள் அடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை நாங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிப்பீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர். கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். உமது பதில். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார். உங்கள் பதில். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உம் கால் கல்லின் மீது மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதத்துச் செல்வீர். உங்கள் பதில். துன்ப வேளையில்
அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவில் விசுவாசக்குரிய விசுவாச அறிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரர்களே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவார் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிட்டோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாட்டில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவோ. இது ஆண்டவன் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால்
அனைத்தும் உம்முடையதாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அழகி சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு தவக்காலத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். கடந்த 2-3 வருடங்களாக பல கஷ்டமான நிபந்தனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தவக்காலம் எங்களுக்கு எதை சொல்லி நிற்கின்றது, எதை எங்களிடம் எதிர்பார்க்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். உறவுகளிலிருந்து நாங்கள் சிறிது அகன்று நிற்கக்கூடிய இந்த காலத்தில் மற்றவர்களுடன் எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாங்கள் இதற்கு மேலாக என்ன பரித்தியாகங்களை செய்ய வேண்டும் என்ற கேள்வி எங்களுடன் இருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. 40 நாட்கள் இயேசு பாலைவனத்தில் தனது தவ முயற்சிகளை மேற்கொண்டார் என்று இன்றைய நற்செய்தி எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. இந்த 40 நாட்களை நாங்கள் விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த 40 நாட்கள், இந்த 40 என்னும் எண் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து செல்லப்படுவதை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இறைவாக்கினர் 40 ஆண்டுகள் தவம் இருந்தார் என்பதை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க கேட்கின்றோம். இதேபோல் புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த 40 ஆண்டுகள் 40 நாட்கள் தன்னுடைய நோன்பினால் இந்த 40 நாட்களை அவர் புனிதப்படுத்துவதை நாங்கள் இன்றைய நற்செய்தியின் வழியாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 40 நாட்கள் முடிகின்ற பொழுது அவர் அலகையினால் சோதிக்கப்படுகின்றார். சோதனை என்றால் என்ன? நாங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் என்று எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பலமுறை சொல்வதுண்டு. என்னை சோதிக்காதே என்று சொல்வோம். இது எனக்கு பெரிய சோதனையாக இருக்கின்றது என்று நாங்கள் சொல்வோம். இந்த சோதனை மிகவும் கடினமான ஒன்றாக எனக்கு இருக்கின்றது என்று நாங்கள் சொல்வோம். இது மாணவர்கள் பரீட்சையை இட்டு மட்டும் சொல்வதே அல்ல. எங்களுடைய வாழ்க்கையிலே, நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பல அனுபவங்களில் இந்த சோதனைகளை சந்திக்கின்றோம். இந்த சோதனைகளை சந்திக்கின்ற பொழுது
எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியது என்ன என்பதையும் இன்றைய நற்செய்தி எங்களுக்கு சொல்கின்றது. இந்த சோதனைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சோதனைகள் எங்களை எதையோ ஒரு தவறான வழியில் இட்டு சென்று விடுமோ என்ற ஒரு பயம் எங்களுக்குள் எழுகின்றது. இந்த சோதனைகள் எங்களுடைய உறவுகளை எங்களிடம் இருந்து பிரித்து விடுமோ என்ற ஒரு பயம், இந்த சோதனைகள் எங்களை கடவுளுடைய திட்டத்தில் இருந்து பிரித்து விடுமோ என்ற ஒரு பயம் எங்கள் எழுவதை நாங்கள் காண்கின்றோம். அப்பொழுது நாங்கள் சொல்கின்றோம், எனக்கு இது ஒரு சோதனையாக இருக்கின்றது என்று. இயேசு இதே போல் 3 சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார். முதலாவது, உடல் சார்ந்த ஒரு சோதனைக்குள் இயேசு உட்படுத்தப்படுகின்றார். பசி எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக 40 நாட்கள் நோன்பு இருப்பவர்களுக்கு, விரதம் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதாரண விடயமாக இருக்க முடியும். பசி என்பது ஒரு சாதாரண விடயமாக இருக்க முடியும். அழகே அவரிடம் சொல்கின்றது, இந்த கல்லை அப்பமாக மாற்றி நீர் உட்கொள்ள முடியும் என்று சொல்கின்றது. இயேசு இந்த அழகையை பார்த்து சொல்கின்றார், மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதல்ல என்று சொல்கின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று சொன்னால் மனிதன் எதன் வழியாகவும் வாழுகின்றான் என்ற கேள்வி எங்களுக்குள் எழ வேண்டும். இன்னும் ஒரு இடத்தில் இயேசு நற்செய்தியில் சொல்வார், இறைவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளின் வழியாக நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்று சொல்வார். ஆண்டவருடைய வார்த்தையில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை பெற வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு எப்பொழுதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை இந்த தவக்காலத்தில் நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு கருப்பொருளாக கொண்டு அதை தினம் வாசிக்கவும், அதை தியானிக்கவும், அதை செபிக்கவும், அதிலிருந்து வருகின்ற எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தியை எங்களுடைய வாழ்வாக நாங்கள் மாற்றவும் இந்த தவக்காலம் எங்களை அழைத்து நிற்கின்றது. ஆக முதலாவது சோதனை உடல் சார்ந்த சோதனையாக இருக்கின்ற பொழுதும் நாங்கள் உடல் சார்ந்தவற்றை மட்டும் தேடாமல் இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று எங்களுக்கு நற்செய்தி நினைவுபடுத்துகின்றது. இரண்டாவது சோதனையை பார்க்கின்ற பொழுது அதிகாரத்தை பற்றி ஒரு சோதனையாக அது அமைகின்றது. இந்த உலகத்தில் யாருக்கு அதிகாரம் தேவையற்ற ஒன்றாக மாறுகின்றது என்று பார்க்க முடியும்? உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் மற்றவர்கள் மேல் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த அழகை சொல்லுகின்றது, நீர் என்னை மண்டியிட்டு வணங்குகின்ற பொழுது இந்த உலகம் அனைத்தையும் நான் உமக்கு தந்து விடுவேன் என்று சொல்கின்றது. உமக்கு அதிகாரம் கிடைக்கும் என்று சொல்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகார துஷ்பிரயோக சோதனைகள் தினம் தினம் வருவதையும் நாங்கள் காண முடியும். இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் இயேசுவுடைய வாழ்க்கை. கடவுள் தன்மையில் இருந்து அவர் அதை பற்றி கொள்ளாமல் மனித உடல் எடுத்து தன்னையே தாழ்த்தி, அதுவும் சிலுவை சாவையை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தன்னை தாழ்த்தினார் என்று பவுல் அடிகளார் எங்களுக்கு சொல்கின்றார். அதிகாரம், தாழ்ச்சி, சேவை என்பவை நாங்கள் இந்த தவக்காலத்தில் மிகவும் முக்கியமாக சிந்திக்க வேண்டியவை. நாங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்பவர்களாக இருக்கின்றோமா? எங்களுடைய தாழ்ச்சியினால் மற்றவர்களை நாங்கள் இறைவனிடம் அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்ற கேள்விகளையும் நாங்கள்
இந்த தவக்காலத்தில் மிகவும் முக்கியமாக கேட்க வேண்டும். இயேசுவுடைய பதில், உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்று மறைநூலில் கூறியுள்ளது என்று இயேசு அலகைக்கு கூறுகின்றார். இது 10 கட்டளைகளின் முதல் கட்டளையை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக என்று சொல்கின்றார். அதிகாரத்திற்கோ பணத்திற்கோ அந்தஸ்திற்கோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுவோம் என்று சொன்னால், அப்பொழுது நாங்கள் எங்களுடைய முழு மனதுடனான வணக்கத்தை கடவுளுக்கு அல்லாமல் இவற்றிற்கு கொடுப்பவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். ஆகவே கடவுளுக்கு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் நாங்கள் வணக்கம் கூறுபவர்களாக வாழ வேண்டிய அழைப்பை இந்த தவக்காலம் எங்களுக்கு கொடுத்து நிற்கின்றது. மூன்றாவதான கொடுக்கப்படுகின்ற இந்த சோதனை என்ன என்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்தில் எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு சோதனை. மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு சோதனையை அலகை இயேசுவின் முன் நிறுத்துவதை பார்க்கின்றோம். இந்த எருசலேமில் இருந்து நீர் குதிக்கின்ற பொழுது உம்மை தாங்குவதற்கு வானதூதர்கள் அனுப்பப்படுவார்கள், எனவே நீர் பயப்பட தேவையில்லை, குதியும் என்று இந்த அலகை கூறுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எத்தனை முறை நாங்கள் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் நடக்க வேண்டும், நாங்கள் இருக்க வேண்டும், எங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று நாங்கள் செயல்படுகின்றோம் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் உடுத்துகின்ற உடையில் இருந்து எங்களுடைய நடை, உடை, பாவனை அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களை எங்கள் பால் ஈர்க்க வேண்டும், மற்றவர்களுடைய கவனம் எங்கள் பால் வர வேண்டும் என்று நாங்கள் நடப்போம் என்று சொன்னால், அப்பொழுது நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றோம். இந்த சோதனைக்கு ஆண்டவர் கூறுகின்ற மறுமொழி, உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதிக்காதே. என்று சொன்னால் இந்த சோதனை நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதை போன்றது. அதே போல் எங்களை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்கக்கூடிய எதையும் எங்களுக்கு சோதனையாக தராதே என்று சொல்லி நாங்கள் இந்த அலகையை பார்த்து சொல்ல வேண்டும். இயேசு கூறியதை போல நாங்கள் சொல்ல வேண்டும். இதைத்தான் நாங்கள் தினம் தினம் பரலோக மந்திரம் செபிக்கின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்றோம். சோதனைக்கு உட்பட விடாதேயும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலமாக அமைகின்றது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு வாழவும், இறைவனுடனும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுடனுமான உறவினை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்து நிற்கின்றது என்பதையும் நினைவு கூர்ந்து, எங்களுடைய உடலின் சோதனைகளை மேற்கொண்டு, எங்களுடைய அதிகார தேவையை நாங்கள் மேற்கொண்டு, மற்றவர்கள் எங்கள் மேல் ஈர்க்கப்பட வேண்டும், எங்களை பார்க்க வேண்டும் என்ற அந்த அவாவை விட்டு அகன்று நாங்கள் இறைவனுக்கும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் கடவுளுடைய சாட்சிகளாக வாழக்கூடிய அந்த அருளை இந்த திருப்பலி வழியாக நாங்கள் மன்றாடுவோம். ஆமீன். இப்பொழுது எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன்.
இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தேவைகளுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பரமபிதாவே, எமது திருச்சபையை வழிநடத்தும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் தம்மை உமக்காக அர்ப்பணித்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் திருநிலையினரையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். தமது வாழ்க்கையில் உமது பணியை உமது சித்தம் போலவே செய்ய கூடிய அருளை அவர்களுக்கு மேல் பொழிந்தருளும். இறைவா, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான தந்தையே, எமது நாட்டையும் அதனை ஆளும் ஒவ்வொரு ஆளுநர்களையும் உமது கையில் சமர்ப்பிக்கின்றோம். தமக்கு கிடைத்திருக்கும் ஆற்றல்களையும் அறிவையும் செவ்வனே பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நிறைவான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க கூடியவர்களாக அவர்களை மாற்றியருள வேண்டுமென இறைவா, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கையினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய ஆசிர்வாதத்தினால் நிரப்பியருளும். அதேபோல் இந்த திருப்பலியை வீடுகளிலிருந்து நேரடியாக பார்த்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமே ஆசிர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைந்தருள வேண்டும் என்று இறைவா, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். கருணையும் அன்புமிக்க இறைவா, ஒருமித்த மனதுடன் நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் எங்களுக்கு தருவீர் என்று உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றீர். ஒருமித்த மனதுடன் எங்களுக்காகவும் உம்முடைய திரு அவைக்காகவும் நம் தாய் திரு நாட்டிற்காகவும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த தேவைகளையும் வேண்டுதல்களையும் கனிவாக கண்ணோக்கி அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாட கொடை கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழ எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. ஏனெனில்
அவர் பாடுபர மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை கைகளில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிற்கு தகுதியுடையவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியாக இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனின் சமாதானத்தை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் அதை உட்கொள்வோரை நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆமென். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்
தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். பசியால் வாடும் மேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார், அருளமுதை ஈந்தார். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயின் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நட்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். சென்று வாழ்வோம். இத்திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமும் அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமும் அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, கவியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமையோர் திரவியமே. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலையும் நீங்கும் அம்மா. தேனிசை பாவால் தாயுன்னை பாட தேவிட்டாதினிமயம்மா. தேனிசை பாவால் தாயுன்னை பாட தேவிட்டாதினிமயம்மா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. நீங்கள் கண்டு ஆசீர்வாதம் பெற்றது தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட நேரடி ஞாயிறு திருப்பலியாகும்.